அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க, பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பேரன்மை மிக்க தமிழ் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். பயங்கரவாதம் ஒளிந்து விடும். பணம் செல்லாதுன்னா எந்த பயிலும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்ல. பயங்கரவாத இயக்கங்கள்ல ஒரே செலாவணி உலகம் பூரா செல்ற தங்கம் தான், அததான் பரிமாறிப்பான். இப்ப பணம் செல்லாது என்று சொன்னீர்கள், பயங்கரவாத ஒழியும் என்று சொன்னீர்கள். எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது? காஷ்மீரிலே மிக சென்சிட்டிவ் ஏரியா, உயர் பாதுகாப்பு பகுதி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியில 500 கிலோ வெடிமருந்தை ஏற்றி கொண்டு வந்த கார் எப்படி வந்தது? சோதிக்காமல் எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா? பதில் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. 40 ராணுவ வீரனை கொன்னு போட்டு போயிட்டான். யாரோட தவறு? யாருடைய தவறு? எங்க பயங்கரவாதம் ஒளிந்தது? எங்கே ஒளிந்தது? இந்த நாட்டு குடிமகனா உனக்கு ஆதார் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் தான். ஆதார், நீ எல்லாத்திலையும் ஆதார இணைக்கணும். ஆதார் ஆதார் ஆதார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாங்க. அப்ப அங்க உள்ள வந்தவன்ட்ட ஆதார் கேட்காம எங்கேயும் உதார் விட்டுக்கிட்டு இருந்த. என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள வந்தான்ல, அவன்கிட்ட வாங்காம என்ன பண்ண? எங்கே போனது ஆதார்? எங்கே போனது உன்னுடைய பாதுகாப்பு பணி? என்ன செய்தது உன்னுடைய உளவு படை? சொல்லு. அவன் தான் சொல்றான்டா அந்த காஷ்மீர் ஆளுநர். நான் அப்படியே ராணுவ விமானத்துல விண்ணூர்தியில இறக்கி போய் நம்ம வீரர்களை அங்க இறக்கி விட்டுருவோம்னு நான் சொன்னதை இவர்கள் கேட்கவில்லை என்கிற. பேருந்தில் ஏற்றி விட்ட, அவன் அடிச்சு மோதி கொண்டு போயிட்டான். 40 பேர் உயிரற்ற உடலை அடுக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு அந்த நேரம் இலங்கையில் ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமால இந்த தாக்குதலை காட்டி, இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஒரு போர் அறிவிக்கிறது, கொல்லும் போது விட்டுறது, அப்புறம் ஒரு போர், அது ஒரு அக்கப்போர்.